ஹாய்ங்க. நான் கௌசி. வெல்கம் டு கௌசி ஸ்டாரீஸ். டுடே நாம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட்டா நான் சென்னிமலை போயிருந்தேன். ஸோ அந்த வீடியோ ரொம்ப நாளா வச்சுட்ருக்கேன் போடாம. அதுதான் இன்னைக்கு போடலான்னு வந்திருக்கேன். ஸோ நாங்க சென்னிமலைக்கு போகும்போது டைம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6:00 ஆயிடுச்சு. ஸோ இது மழையா கார்ல போகிற வழி. நாங்க படியில ஏறி போகலான்னு சொல்லி, படியில ஏறி போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் படியில போகிறது. ரொம்ப நாளா போகணும் போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு சரியான வாய்ப்பே கிடைக்கல. ஆனா இன்னைக்கு தான் படியில போகலான்னு சொல்லி, நான், எங்க அம்மா, எங்க அண்ணன் 3 பேரும் ஏறுறோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா, சரியா 7:00 ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்க வந்து படி கொஞ்சம் நெட்டு குத்தலா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது தென் 1310ன்னு நெனைக்கிறேன் படியோட கவுண்ட்டு. எனக்கு சரியா தெரியல. அப்படியே கற்பூரம் பத்தி, சாமி கும்பிட்டு, கடகடன்னு ஏற ஆரம்பிச்சாச்சு. ஸோ போற வழியில டைம் போறதே தெரியல. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு வியூலாம். ஃபர்ஸ்ட்டு படியேற ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்க மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஏற ஏற ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கீழேருந்து மேல மலைக்கு போற வரையுமே வியூ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொன்னா நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். மறக்காம பாருங்க. அந்த பூ, குட்டி குட்டி பூச்சி, ஐ மீன் போற வழியில நெறையா கல்லுல வீடு கட்டி வச்சுட்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டா இருந்துச்சு. அங்க ஒரு அணில் வேற இருக்கு பாருங்க. எங்கள பார்த்தோனே குடு குடு குடுன்னு அது ஓடுச்சு. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே 120 படி ஏறியாச்சு. சொல்லியிருந்தேன்ல, கல்லுல வீடு கட்டி வச்சிருந்தாங்கன்னு. அதான் இதெல்லாம். நெறைய இந்த மாரி கட்டி வச்சிருந்தாங்க. அங்க பாருங்க ஒரு வண்டு குடு குடுன்னு இவ்வளோ அழகா ஓடுது. நானும் கல்லு கொஞ்சம் எடுத்துட்டு மேல கட்டுவேன்னு சொன்னாங்க. அதாவது மேல ஒரு சித்தர் இருக்கார்ல, அங்க கட்டுவேன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் 4, 5 கல் எடுத்துக்கிட்டு மேல கிளம்பியாச்சு. போற வழில இந்த டாகி வேற நின்னுட்டுருந்தாங்க. அப்படியே ஏற ஏற ரொம்ப அழகா இருந்துச்சு வியூ பார்க்க. பத்தாத குறைக்கு மயில் வேற கத்திக்கிட்டே இருந்துச்சா, கேட்டுட்டே போக போக சூப்பரா இருந்துச்சு. டைம் போறதே தெரியல. அப்புறம் நான் ரொம்ப எதிர்பார்த்து போனது வந்து, இந்த படியில போகும்போது, அந்த மாடு வந்து தண்ணி கொண்டு போனா தான் மேல அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னாங்கல்ல. அதுதான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே போனேன். ஆக்சுவலா நான் எதிர்பார்த்து போனது கிடைச்சது. நான் பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது, டக்குன்னு அந்த மாடு தண்ணி கொண்டுட்டு வந்துச்சு. அதோட பேரு சண்முகம். அப்பதான் நானும் எங்க அண்ணனும் பேசிக்கிட்டே போனோம். "வந்தா நல்லாயிருக்கும், பார்க்கலாம்ல" அப்படின்னு பேசிக்கிட்டே போனோம். அதுவும் வந்துச்சு. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு அத பார்த்தது. அப்படியே யோசிச்சுக்கிட்டே போம்போது 390 ஆயிடுச்சு. டைம் போறதே தெரியல. ரொம்ப வேகமா ஏறிட்டோம். ஸோ, அவர அந்த சண்முகத்த பார்த்தோனே ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. எப்படா பார்ப்போம், பார்ப்போம், பார்ப்போம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு போனோம். ஸோ, எங்க அண்ணன்ட்டலாம் சொன்னேன். அவன்லாம் நம்பவே இல்ல. அதெல்லாம் வராது சும்மா அப்படின்னு சொல்லி. ஆனா ஆக்சுவலா நான் எதிர்பார்த்த நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்துட்டாரு சண்முகம். ஸோ, அவர் ரொம்ப சமத்து பையனாட்டுருக்குது. ஸ்டாப்னா ஸ்டாப். போலாம் அப்படின்னா வர்றாரு. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் கூட அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். நாங்க ஒரு 700 படி பக்கமா போகும்போது அவர் வந்தாரு. மேல போற வரையுமே அவர் கூடயே தான் போனோம். நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் சினிமால போனீங்கன்னா, நீங்களும் கண்டிப்பா ஸ்டெப்ஸ்ல போய் பாருங்க. சூப்பரான அனுபவம். ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த அனுபவம். ஸோ ஏறுறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய்யி. ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு ஏறுறதுக்கு. எனக்கு ஏறிட்டு வந்து அடுத்த நாளும் ஒண்ணும் பெருசா கால் வலி அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன வெயில் வரதுக்கு முன்னாடி போயிருங்க. வெயில் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஏறுறது கஷ்டம். சொன்னேன்ல சண்முகம் வருவாருன்னு, அதோ வராரு பாருங்க. ரொம்ப அழகா வராரு. அவர் நடந்து வர்றது பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது சண்முகத்த பார்த்தது. எப்பயும் 2 பேர் வருவாங்களாமா, இன்னைக்கு ஒருத்தர் மட்டும் வந்திருந்தாரு. பார்த்துட்டு நல்லா ரொம்ப மன திருப்தியா இருந்துச்சு பார்த்தோனே. நாங்க போற வரையுமே எங்க கூடயே தான் வந்தாரு. நாங்க மலை ஏறி மேல போற வரையுமே எங்க கூடயே வந்தாரு. அப்புறம் போற வழியில இந்த மாரி நெறைய குரங்கு பார்த்தோம். ஒரு இடத்துலலாம் அப்படியே பஞ்ச்சா நெறைய அந்த மரத்திலேயே தொங்கிட்டு இருந்தாங்க அதுவும். சொன்னேன்ல, நெறைய பேர் இருந்தாங்க. அவங்களலாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு, அப்புறம் சண்முகத்த கூப்பிட்டுருந்தாருல, அவரு இந்த குரங்குகளுக்கெல்லாம் பழம் குடுத்தாரு. அதையும் வேடிக்கை பார்த்துட்டு, ரொம்ப சூப்பரா படியேறுனோம். நாங்க போற அன்னைக்கு புதுசா 2 இல்ல 3 சிலை திறந்திருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா 3 திறந்திருந்தாங்க. அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க போம்போது. ஸோ அங்கலாம் போய் சாமி கும்பிட்டுட்டு, அப்புறம் தான் மெயின் கருவறைக்கு போனோம். அங்க எனக்கு சூப்பரான ஒரு அனுபவம் நடந்துச்சு. எப்பயும் நான் பாடுன திருப்புகழ், அந்த திருப்புகழ் தான் அங்க பாடுனாங்க. "நீலங்கொள் மேகத்தின் மேலே மயில் மீது நீ வந்த" அந்த இது பாடுனாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே ஒரு நிமிஷம் புல் அரிச்சிடுச்சு. சண்முகத்த பார்த்தது, ஸ்டெப்ஸ்ல ஏறுனது, இங்க வந்து சாமி கும்பிட்டா, நம்ம பாடுற திருப்புகழே பாடுறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்க அப்படியே சாமி கும்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அங்க உட்காந்துட்டு, அப்புறம் மேல சித்தர் இருக்கார்ல, பின்னாக்கு சித்தர், அவர பார்க்கறதுக்காக போனோம். அந்த வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவா போடுறேன். அதையும் மறக்காம பாருங்க. அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அங்க வியூ, அவர தரிசனம் பண்ணது, அவர் இருந்த இடம், இது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதுவும் நான் நாளைக்கு போடுறேன். மறக்காம அதையும் பாருங்க. அங்க போன நாள் வந்து நல்ல முகூர்த்த நாள். அன்னைக்கு நெறைய கல்யாணம் ஆயிருந்தது சென்னிமலையில.
ஸோ அதனாலேயே கூட்டம் அதிகமாக இருந்தது கோயில்ல. சாமி பார்க்கறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. 10 மினிட்ஸ்லேயே பார்த்துட்டோம். பார்த்துட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு, அப்புறம் தான் மேலே பின்னாக்கு சித்தரை பார்க்க போனோம். பின்னாக்கு சித்தரை நீங்க சென்னி மலை போறவங்க சில மேலே போறதில்ல. பின்னாக்கு சித்தரை பார்க்க போறதில்ல. கொஞ்சம் தூரமா படியேறுனதுனாலே அதில போ மாட்டேங்கிறீங்க. லைக் நீங்க ஒரு தடவ கண்டிப்பா அங்கேயும் போய் பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது. நான் 2, 3 தடவ சென்னிமலை போனோம். ஆனா போம்போது மேல வந்து ரோட் போடல. ரோட் வேலை நடந்துட்டுருக்கனால கார்ல போ முடியாதுன்னு சொல்லுவாங்க. சரி நம்மளால படியேறி போ முடியாது அப்படின்னு சொல்லி நான் நெறைய டைம் திரும்பி வந்திருக்கோம். 2, 3 தடவ திரும்பி வந்துட்டோம். ஸோ இந்த டைம் தான் நாங்க படியில ஏறி போனோம். உண்மையாலுமே 2 தடவ போயிட்டு திரும்பி வந்ததுக்கு இந்த தடவ ரொம்ப ஒரு மனநிறைவா சாமி பார்த்தது, சண்முகத்த பார்த்தது, அதன் மேல பின்னாக்கு சித்தர் போய் பார்த்தது, அங்க உள்ள கோயிலுக்குள்ள கருவறையில திருப்புகழ் பண்ணதுன்னு எல்லாமே எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு நல்ல அனுபவமா இருந்துச்சு. இன்னும் அடுத்த தடவ எப்படா சினிமால போலாம் அப்படிங்கிற மாரி ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ ஃபுல் வீடியோவும் பாருங்க. பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நீங்க சினிமால போயிருக்கீங்களா? நீங்க எந்த மாரி போயிருக்கீங்க? எப்போ போனீங்க? தென் படிக்கட்டில ஏறி போன அனுபவம் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தென் நாளைக்கு நான் பின்னாக்கு சித்தர போய் பார்த்த வீடியோ போடுறேன். அதையும் மறக்காம பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகி இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போட எனர்ஜி கிடைக்கும். உங்க சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ஒரு பவர்ன்னு சொல்லலாம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா! பை பை!